அண்ணாமலை என்ற அரசியலில் அடியெடுத்து வைத்தாரோ அன்றே அவருக்கு எதிரிகளின் எண்ணிக்கையும் உயர ஆரம்பித்துவிட்டது. அப்படி உருவான எதிரிகள் பலர் இன்று தடம் தெரியாமல் காணாமல் போய் உள்ளனர். அந்த வரிசையில் முதலிடம் பிடிப்பவர் காயத்ரி ரகுராம். அண்ணாமலை மீது உள்ள வெறுப்பினாலும் கோபத்தினாலும் பொறாமையினாலும் பாஜகவில் இருந்துதான் விலகுவதாக அறிவித்துக் கொண்டு ஆதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆனால் ஆதிமுகவில் காயத்ரி ரகுராமுக்கு எந்த ஒரு அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இன்று ஆதிமுகவில் எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபடாமல் அங்கே இருந்து வெளியேறவும் முடியாமல் திணறிய நிலையில் காயத்ரி ரகுராம் அவர்கள் தவிப்பது ஊர் அறிந்த உண்மை. இந்த வரிசையில் இரண்டாவது மிக முக்கியமான நபர் மதன் ரவிச்சந்திரன். அண்ணாமலையுடன் தான் நேருக்கு நேர் மோத போவதாக மீசையை முறைக்கிக் கொண்டு சண்டைக்கு தயாரானார். ஆனால் சண்டைக்கு தயாரான 2 நாட்களில் தலைமுறைவும் ஆனார். அன்று தொடங்கி இன்று வரை தலைமறைவு வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மதன் ரவிச்சந்திரன். அடுத்த நபர் திருச்சி சூரிய சிவா. இந்த நபர் திமுகவில் இருந்து புதிதாக பாஜகவிற்கு வந்து பாஜகவில் தன்னை தக்கமைத்துக் கொள்ள இயலாமல் அண்ணாமலையுடன் சண்டையிட்டார். மீண்டும் திமுக திரும்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் இன்று அவருடைய உண்மை நிலை என்னவென்றால் அவருக்கு பாஜகவிலும் இடமில்லை, திமுகவிலும் இடமில்லை. சிறிது நாட்கள் பல யூடியூப் சேனல்களுக்கு சென்று இன்டர்வியூ கொடுத்து தனது காலத்தை போக்கினார். இன்று இன்டர்வியூ எடுப்பதற்கும் ஆட்கள் இல்லை. இதுவரை நீங்கள் பார்த்தது அண்ணாமலையை எதிர்த்து காணாமல் போனவர் பட்டியல். மிக விரைவில் காணாமல் போகப் போகும் ஒரு புதியதோர் பட்டியலும் உண்டு. அந்த பட்டியலில் கிஷோர் கே சுவாமி மாரிதாஸ், மூத்த அரசியல்வாதி கல்யாணராமன் போன்ற பலர் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.